Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நான் இன்னைக்கு Telegram-ல பேங்கிங் ஃபியூச்சர்ஸ்ல பேமெண்ட் அட்வைஸ் எப்படி பண்றதுன்னு பிராக்டிகல் சொல்றேன். லாஸ்ட் வீடியோல வந்து தியரி சொல்லிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் அட்வைஸ்னா என்னன்னா, இப்போ வந்து நிறைய பார்ட்டிகிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன். அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு நான் பேமெண்ட் செக்காவோ கேஷாவோ கொடுத்துருப்பேன். அது வந்து என்னென்ன பேமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஈஸியா நம்ம இதில் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து பேமெண்ட் அட்வைஸ். நம்ம பேமெண்ட் பண்ணதை செக் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். ஒன்று வந்து பர்ச்சேஸ் பார்ட்டி சண்டே கிரெடிட்டார் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் பேங்க் வழியாக நான் செக்காக தான் பேமெண்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து கனரா பேங்க்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆல்டரில் போய் செக் பண்ணி காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஜர்ஸில் போயிட்டு லெட்ஜரில் போயிட்டு நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க புதுசாக. ஓகேங்களா? வாணிஸ்ரீங்கிறவங்க வந்து என்னுடைய சண்டே கிரெடிட்டார், அதாவது பர்ச்சேஸ் பார்ட்டி, இவங்களுக்கு தான் நான் வந்து செக்காக பேமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கனரா பேங்க்கு. நான் பேங்க் செக்காக வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன். அதனால் வந்து கனரா பேங்க்கு அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வவுச்சர்ஸ்க்கு போயிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் போடுறேன். F9 பர்ச்சேஸு, Ctrl+H கொடுத்து ஆஸ் வவுச்சர்ஸ் மாற்றிக்கோங்க. இதில் வந்து யார் பார்ட்டி வாணிஸ்ரீ 1 lakhக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ பர்ச்சேஸ் ஒன்று போட்டேன். வாணிஸ்ரீ அவங்கக்கிட்ட வந்து நான் 1 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன். F5 பேமெண்ட்டில் போயிட்டு Ctrl+H கொடுத்து சிங்கிள் என்ட்ரி மோடு மாற்றிட்டு யாருக்கு கனரா பேங்க் வழியாக நான் செக்கு கொடுக்குறேன். அதனால் கனரா பேங்க் போட்டு வாணிஸ்ரீங்கிறவங்க வந்து சண்டே கிரெடிட்டா அவங்களுக்கு வந்து நான் ஒரு 50,000 பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டு நம்பர் கேட்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் வந்து 124455 அப்படின்னு கொடுக்குறேன். செக் டேட் வந்து 1 டிசம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை வந்து செக் நம்பர் அண்ட் செக் டேட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து பேமெண்ட் 50,000 நான் பண்ணிட்டேன். இதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸில் பேங்கிங்கில் போயிட்டு இதில் பாருங்கள் பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா. இதில் வந்து லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாணிஸ்ரீங்கிறவங்க என்னுடைய சண்டே கிரெடிட்டார் பார்ட்டி. ஓகேங்களா? இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+P கொடுங்க. Ctrl+P கொடுத்தா இங்கே கேட்குதா கான்ஃபிகர் அப்படின்ட்டு. கான்ஃபிகரில் போயிட்டு இங்கே பாருங்கள் கீழே ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் பேமெண்ட் அட்வைஸ் இருக்குது. ஓகேங்களா? சப்டைட்டில் வேணும்னா கொடுத்துக்கோங்க. இது Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிளெயின் பேப்பரா இல்லை அது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீ பிரிண்டட் பேப்பரான்னு கேட்குது. நான் வந்து பிளெயின் பேப்பர் அப்படிங்கிறது ப்ரீ பிரிண்டட் பேப்பர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுங்க. இதில் பாருங்கள் நமக்கு சின்னதாக இருந்தால் Alt Z கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு பேமெண்ட் அட்வைஸ் வந்துச்சா. லெட்ஜர் நேம் வந்து வாணிஸ்ரீ, டேட் வந்து 1/12, பர்டிகுலர் கனரா பேங்க் வழியாக கொடுக்குறோம். வவுச்சர் டைப் பேமெண்ட்டாக கொடுக்குறேன், பேமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வவுச்சர் நம்பர் 43, ரெக்கன்சில்டா நோ அப்படின்னு கேட்குது. அப்புறம் அமௌண்ட் வந்து 50,000. இந்த மாதிரி நமக்கு பேமெண்ட் அட்வைஸ் வந்து நமக்கு அது காமிக்கும். ஓகேங்களா? இது நமக்கு பிரிண்ட் வேணும்னா திரும்ப எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னாக்கா பிரிண்ட் 2 times எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்னு இருக்கும். அந்த பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து பிளெயின் பேப்பராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். Ctrl+Z கொடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பிளெயின் பேப்பர் வேணுனாலும் எடுத்துக்கலாம், ப்ரீ பிரிண்டட் பேப்பர்னாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். 2 தடவை எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்னு இருக்கும். அந்த பிரிண்ட் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் பேமெண்ட் அட்வைஸ். நம்ம பேமெண்ட் பண்ணுறதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். யாருக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோன்றதை நம்ம இந்த பேமெண்ட் அட்வைஸ் மூலமாக நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து பேமெண்ட் அட்வைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.